என்று சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லி, தலை சாய்க்கும் கல் நீர் ஐயா, எங்கள் வாழ்க்கையின் மூளைக்கல். அது சொன்ன உடனே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உத்தமர்களாக இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு தலை சாய்க்கக்கூடிய ஒரு ஆறுதலான இடம் உண்டு. இன்றைக்கு 3 உத்தமர்களை குறித்து வேகமாக வசனத்தை நீங்கள் வாசிக்க போகிறீங்க. யார் வாசிப்பீங்களோ தெரியாது. விக்டர் பிரதர் வனராஜ் வாசித்தாலும் எனக்கு ரொம்ப ஏன்னா நான் வசனத்தை வாசிக்க தான் வந்திருக்கேன். ரூத்தின் புத்தகத்தை என்னோட சேர்ந்து தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 335வது பக்கத்தில் 3 உத்தமர்களை குறித்து, ஒரு உத்தமர் 2 உத்தமிகளை குறித்து மிக வேகமாக பேச போகிறேன். ஆனால் வசனத்தை வாசிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். நீங்கள் நிறைய தடவை இதே ரூத் புத்தகத்தில் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வேறு ஆங்கிளில் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொல்கிறார். ஒரே டாபிக், உத்தமர். உத்தமர்களை ஆண்டவர் பாராட்டுவாரா, உயர்த்துவாரா? செய்தி முடிஞ்சவொன்னே ஒரு கேள்வி உங்களை கேட்டுட்டு தான் போவேன். காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இன்றைக்கி செய்தியில் இருக்குது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தெரிஞ்சனால வேகமாக போகிறேன். நகோமி தன்னுடைய பெத்லெஹேமை விட்டு போனதுனாலே புருஷனையும் மகனையும் இழந்து மறுபடியும் ரூத்தோடு கூட தன்னுடைய பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் என் வேதம் சொல்லுகிறது, தன் புருஷனாகிய நகோமியினுடைய புருஷனாகிய எலிமெலேக்கினுடைய சொந்தக்காரன் இந்த போவாஸ். போவாஸ் என்பதற்கு வேதத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் போவாஸ் என்று சொன்னால் ஆஸ்திகாரன், வசதி படைத்தவன் என்று அர்த்தம். அதைத்தான் இந்த 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரன். கொஞ்சம் நஞ்சம் காசு இல்லை, ஏராளமான காசு அவருக்குள்ளே இருக்கிறது. சரி, பொதுவாக மத்தேயு 19:24 நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 19:24 என்ன சொல்லுது? சீக்கிரம். மேலும் ஐஸ்வர்யவான், அதாவது பணக்காரன், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் எல்லாரும் ஒன்றல்ல, சில உத்தமர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவன் உத்தமன், பணக்காரன், ஏராளமான நிலபலம் உள்ளவன், லேண்ட்லார்டு, எத்தனையோ ஏக்கருக்கு சொந்தக்காரன். ஆபிரகாம் பெரிய பணக்காரர், வேதத்தில் இருக்கிறது. யோபு பெரிய பணக்காரர், தாவீது பெரிய பணக்காரர், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த சொல்லிக்கொண்டே இவர்களெல்லாம் ஐஸ்வர்யவான்கள். ஆனாலும் உத்தமர்கள். அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் காலை நேரத்தில் தன்னுடைய நிலத்தை சுற்றி பார்க்கும்படியாக இந்த போவாஸ் என்ற அந்த பணக்காரன் தன்னுடைய வயல் நிலத்துக்கு வருகிறார். வேகமாக சொல்லி போறேன், சின்ன பிள்ளைங்க கவனிக்கணும். தன்னுடைய வயல் நிலத்தை பார்க்க வருகிறார். பார்த்தா இந்த மாதிரி யாரோ ஒரு சின்ன வயசு உள்ள ஒரு புது ஆள் தான் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. யார் அது? புதுசாக இருக்கே, இது யாரு, எங்கிருந்து வந்தது, நமக்கு ஒன்றுமே புரியலைன்னு அவர் யோசிக்கிறார். அப்பொழுது ரூத் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். இவ்வளோ நேரமாக நான் அந்த பகுதியே நீங்கள் கையில் வச்சுக்கணும். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்களின் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள், இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்கிறார். நல்லா என்னை கவனிக்கணும். கேட்கும் பொழுதுதான் அவருக்கு அந்த தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய தலைவன் ஒரு பதிலை கொடுக்கிறான். என்ன, இவள் சாதாரணமான ஆள் அல்ல,
இவள் அந்நிய தேசத்திலிருந்து தேவன் வெறுக்கிற, தேவன் நேசிக்காத ஒரு இடத்திலிருந்து இவள் வந்திருக்கிறாள். இவளுடைய புருஷன் இறந்து போய்விட்டான், இவளுக்கு பிள்ளையும் இல்லை, இவள் ஒரு ஏழை, இவள் நகோமியுடைய இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுக்குறான். அப்போ இவளுடைய பெயர் ரூத். ரூத் என்றால் சிநேகிதி என்று அர்த்தம், ஃப்ரெண்ட். ரூத்னா என்னங்க அர்த்தம்? யாராவது ரூத் இருக்கீங்களா? ப்ளீஸ். சிஸ்டர், நன்றி சிஸ்டர், நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாம், சாதாரண ஃப்ரெண்டு இல்லை. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் இனி உங்களை என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை, நீங்கள் என்னுடைய சிநேகிதர். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டா. அப்போ இந்த ரூத்தை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. பிள்ளையும் இல்லை, புருஷன் செத்தாச்சு, அந்நிய தேசத்தில் ஆண்டவருடைய அன்பை அறிந்து இங்கே வந்த இடத்துல கவனிங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என்னையா சொல்கிற? போவாஸ் கேட்குறார். என்ன சொல்கிற? ஆமாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பாவம், அதனால் அது சொல்லிச்சு, பெரிய வேலை கூட வேணாம், ஏதாவது அங்கங்கே சிந்தி நெல் இல்லை, கம்பு, கோதுமை தான் நான் பொறுக்கிக்கிறேன்னு சொல்லிச்சு, போனால் போதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வேலைக்கு அமர்த்தி இருக்கேன்னு சொல்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுவீங்களா? அது சொன்ன உடனே போவாசுடைய உள்ளம் உடைந்து போகிறது. வேத ஆராய்ச்சியாளர்கள் போவாசை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக பேசுகிறார்கள். போவாசுடைய இருதயமும் ஏசப்பாவுடைய இருதயமும் ஒன்று. அது நான் பின்னால் சொல்ல போகிறேன். இப்போ அந்த பொண்ணை பார்த்து, அல்லவிட்ட அந்த ரூத்துன்ற அந்த சிஸ்டரை பார்த்து, அல்லது அந்த விடோவை பார்த்து போவாசு என்ன பேசுகிறான்னு பார்க்கலாங்களா? ரூத் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே மகளே கேள். என்ன மாதிரி அட்ரஸ் பண்ணுறார் பொண்ணு? ஏ பாப்பா, ஏ அப்படியே கூப்பிட்டாரு. வேதத்தை ருசித்து படிக்கணும் சார். அவருக்கு எல்லாம் மனசு. அவ யாரோ, அவ என்ன ஜாதியோ, அவ மோவாப் தேசம், அது விக்கிரக ஆராதனை, நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க, நாங்கள்லாம் அபிஷேகம் பெற்றவங்க, இந்த கதையெல்லாம் சொல்லலை அவரு. என் மகளே, ஓ மை டாட்டர். இந்த வார்த்தை என்னை அசைச்சிருச்சுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். என் மகளே கேள். படிங்க பிரதர். பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும், இவ்விடத்தை விட்டு போகாமலும், இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே, இங்கே என்னோட இருன்னு சொல்லல, நைஸா நீ என்னோட இருமா. தப்பு பண்ண மாட்டார் அவர், உத்தமரு. என் வேலைக்கார பெண்களோட இரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். உத்தமனா நடக்க வேண்டும்னா நம்முடைய வாழ்க்கையில் 24 hours we must examine ourselves. நம்மளை நாம கணிச்சுக்கிட்டே இருக்கணும். 9ஆம் வசனம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு. என்னென்ன ஒரு ஆசை. ஒருவரும் உன்னை டச் பண்ணாதபடிக்கு, தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால், வெயில் நேரம் பொழந்து கட்டுது, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். ஒரு அல்லேலூயா. நீ போய் மொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேற வயலுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு சேஃப்டி கார்டா AK-47 கண்ணை எடுத்துட்டு சுத்துறான் பார்த்தீங்களா மந்திரி பின்னால, அந்த மாதிரி இந்த பெண்கள் உனக்கு பாதுகாப்பாக இருக்க நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதோட நிறுத்தல. 16ஆம் வசனம், 2:16. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள். அவளுக்காக அரிகளிலே அது சிந்தாது. ஓட்ட பக்கெட்டா இருந்தா தான் சிந்தும். நீயே பாவண்டா, எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி நீயே திங்காத. இதை இன்னொரு விதத்தில் நான் விவரிக்கணும்னா எப்படின்னா, சுயநலமா இராத. பக்கத்தில் இருக்கோன்னா கொஞ்சம் பாரு. ஒருவேளை நான் பிரியாணி சாப்பிடலாம், அவன் கஞ்சியாவது குடிக்கணும்ல சார், கொஞ்சம் சிந்த விடுங்கடா. டேய், வேலைக்காரனை கூப்பிட்டு, ஏய், யாருக்காக? ரூத்துக்காக. அந்நிய தேசத்திலிருந்து வந்திருக்கிறா, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறா, புருஷனை எழுந்து வந்திருக்கிறா,
பிள்ளை இல்லாமல் வந்திருக்கிறா, அழகான பிள்ளை. அவன் நினைச்சான் இன்னொருத்தனோட ஜம்முன்னு கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழலாம். வேணான்னு தான் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ரீகாவாரா சாந்தரபலவரா, அவதான் என் உத்தாமி, சிந்த விடுங்கள். தொடர்ந்து அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அடுத்தது அவளை சும்மா விரட்டிக்கிட்டு, ஏய் நேத்து வந்த ஆளு நீ, ஏய் ஏய் என்ன பிரதர் இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை மாதிரி நான் சொல்லிட்டா நீங்கள் வீட்டில் போய் இதை அழகாக படிப்பீங்க. சே, 4 அதிகாரத்தில் இவ்வளோ வச்சிருக்கார் ஆண்டவர். அப்போ உத்தமர்களாக வாழ்ந்து விட்டால் கர்த்தர் நமக்காக உத்தமர்களை இணைப்பார். ஒரு அல்லேலூயா. அவர்களை கொண்டு நமக்கு ஆதரவான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண். சங்கீதம் 146:9 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 146:9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? திக்கற்ற பிள்ளையையும், நல்லா சொல்லுங்க, விதவையையும் ஆதரிக்கிறார். இந்த கேரக்டர் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இந்த கேரக்டர் நமக்குள்ள இருந்தால் நாம் உத்தமர்கள், நாம் உத்தமிகள். ஒரு அல்லேலூயா. ஏன் அந்த அளவு போவாஸ் அவரை நேசித்தார் என்று சொன்னால், போவாசுடைய உள்ளம் இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளத்தை போல உடைந்த உள்ளமாய் இருந்தது. மத்தேயு 9:36 இப்படி சொல்கிறது. மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும், அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும், சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, போதும், அவர்கள் மேல் மனது உருகி. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளம் உடைந்து போன உள்ளம், மனதுருகிற உள்ளம். யாரை பார்த்து? அதே உள்ளம் இந்த போவாசுக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், பணக்காரன் பிஸ்னாரியா இருப்பான். பணக்காரன் பணத்தோட சேர்க்கணும். பணக்காரி ஒரு நெக்லஸ் வாங்கலாம் நிற்பாங்களா? ஆடி மாதம் உள்ள கூட்டமாக இருக்குது. சிஸ்டர் இருக்கீங்களா? இதை சொன்னால் தான் சிரிக்கிறீங்க. என்னையும் எங்கேயோ டைவர்ட்டு பண்ணுறீங்க, என்னாலையும் முடியலையே. ஆமாம், நேற்று ஸ்கூட்டரில் வரேன், ஜிஆர்டி பக்கம் திரும்புகிறேன். ஏன் திரும்புகிறேன்னு கேட்கக்கூடாது. திரும்பினேன். நீங்கள் ஏன் திரும்புகிறீங்க? உங்களுக்கு என்ன கம்மலாக போட முடியும்? திரும்பி பார்த்தா வெளியில் நிற்கிது ஃபஸ்ட்டு கூட்டம். சரவணாசு ஜுவல்லரி, போயிடாதீங்க. கூட்டம் என்னையா கூட்டம்? ஆடி முடிய போகுது. நீ ஏன் ஆடி போயிட்டு இருக்க? உன் கதையே முடிய போதையா? நீ ஏன் ஆடி போயிட்டிய? நீ ஏன் ஆடி போட்ட? ஆனால் ஆடி முடிய போதான். உலகம் எங்க போயிட்டு இருக்கு? ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே இயேசு மனதுருகிறவராய் இருந்ததுனாலே, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, சி மேஜர் கொஞ்சம், தேங்க்யூ லார்ட். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு செய்வாரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
ஸ்தோத்திரம். நீங்கள் கை தட்டினீங்கன்னா கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட வைப்பார். என்னைய ஏதாவது பாடு. தாவீது சொல்றார், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவனை பாடுவேன். நான் உள்ளளவும் பலன் இருக்கிற வரைக்கும் என் பெட்டில் கிடந்தாலும் பரவாயில்ல, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய லட்சியம். உத்தமர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு 5:7 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:13, Proverbs 21:13, நீதிமொழிகள் 21:13 சொல்லுகிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன். அம்மா, ஐயா, கண்ணு தெரியலையா, காலையிலிருந்து சாப்பிடன்னு கூப்பிடுறான். பார்த்தீங்களா? அவன் பொய் சொல்றானோ உண்மை சொல்றானோ? வேதம் சொல்கிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஆண்டவர் கேட்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? யாரையா உத்தமன்? மன இரக்கம் உள்ளவன், ஒருக்கம் உள்ளவன், மற்றவருடைய நிலைமையை தன்னுடைய நிலைமையாய் யோசிக்கிறவன். யாக்கோபு 2:13 வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். ஜேம்ஸ் 2:13, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்பு உங்களுக்கு தெரியுமா? ஏசப்பாவுக்கு இவங்களை ஜீசஸ்னு வச்சுங்க. வாணிசு பாஸ்டர் வசனம் சொல்லுது, we are all appear before the judgment seat of Jesus Christனு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும், நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சாதாரண வசனம் இல்லை சார். அது நியாய தீர்ப்பில் யாருமே நமக்கு அங்கே வக்கீல் கிடையாது. ஆனால் நமக்கு சப்போர்ட் யார் தெரியுமா? நீங்களும் நானும் செஞ்ச இரக்கம். அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அந்த இரக்கம் இயேசுநாதருக்குள்ளே இருந்தது, போவாசுக்குள்ளே இருந்தது. அவன் உத்தமன். அல்லேலூயா. இப்போ ரூத்தை பற்றி கொஞ்சம் டச் பண்ண போகிறேன். அல்லேலூயா. ஒரு 10-15 நிமிஷம் பேசலாமா சிஸ்டர்? யாரும் போயிட மாட்டீங்களே? இருப்பீங்களா? சிஸ்டர் ரூத்து எனக்கு கை 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 சொல்லிட்டாங்க. கறி கடையெல்லாம் இருக்க, ஒன்றும் பயப்படாதீங்க, அடிங்க அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. டி மேஜர் கொஞ்சம் சீக்கிரம். டி மேஜர். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடோதே கேருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடோதே கேருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாரும், சேவை செய்ய கிருபை தாருமே, சிஞ்சச்சத்தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் சேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒரு கைதட்டு ஆண்டவருக்கு. இவ்வளோ தூரம் முன்பின் அறியாத ஒரு ரூத்துக்கு போவாஸ் இவ்வளோ செஞ்சாருன்னா,
மூணு உத்தமர்களை குறித்து பேசுகிறேன்னு சொன்னேன். போவாஸ் உத்தமர்னு சொல்லிட்டேன். இப்போ ரூத் உத்தமின்னு சொல்ல போகிறேன். எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்கலாம்? ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க இங்கே போவாஸ் சொல்கிறாரு, ரூத் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று முதல்ல ஒரு வாழ்த்துறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதோட போவாஸ் நிறுத்தல. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இன்னொன்றை சொல்லுகிறார். அதை வாசிங்கள். 3:10. அதற்கு அவள் மகனே, அதற்கு போவாஸ், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால். நல்லா கவனிங்க. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான வாலிபர்களின் பிறகே எப்படியாவது வாழ்க்கையை நடத்தலான்னு தாறுமாறாய் போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரூத் நினைக்கிறா, இவன் தாயா உத்தமன். இந்த உலகத்தில் நம்மளை யாரும் ஆசீர்வதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குற இந்த மனுஷன் யாரு? அதனால் இவர் தான் கடவுள்னு நினச்சி, இப்போ நான் பாட்டு பாடினல்ல, தாழ்மை உள்ளவுடன் தங்குதே கிருபைன்னு. 2:10 வாசிங்க விக்டர் பிரதர். 2:10 வாசிங்க மைக்கில் சீக்கிரம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, அவள் விழுந்துன்னா கூட பரவாயில்லைங்க, முகம் குப்புற போவாசின் காலிலே விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க, நான் மோவாப் தேசம், விக்கிரகம் நிறைந்த தேசம், தேவனுக்கு விரோதமான தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்களே, ஒரு நல்ல காரியத்துக்கு போகனா இவ விடோன்னு சொல்றாங்களே, ஆனால் எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சுன்னு தரமட்டுமா கீழே விழுந்து ஆண்டவரோட பேசி இந்த மோவாவை வாழ்த்துறா. 13ஆம் வசனம் சீக்கிரம். 13. அதற்கு அவள் என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும், பாருங்க, நான் உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும், சமானமாய், அதாவது உங்க வேலைக்காரியோட கம்பேர் பண்றது கூட ஐ எம் நாட் ஃபிட். எப்படி தாழ்த்துறா பார்த்தீங்களா? இன்னைக்கு தாழ்த்துறதுக்கு மனுஷனுக்கு இஷ்டம் இல்லையே சார், தாழ்த்துறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இவ சொல்றா, வேலைக்கால் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றால். போதும், என்னோடு பட்சமாய் பேசினீரே. இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். என்னை கவனிக்கணும். அவளை தனியா கூட்டிட்டு போய் ரகசியமா பேசல, தப்பு பண்ணல. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இந்த அம்மா கீழே விழுது, முகங்கூப்புற விழுது. என் வேதம் சொல்கிறது, அவள் உத்தமி. ஒரு அல்லேலூயா. அவள் உத்தமி. ஏன் உத்தமி? அவ பிச்சையும் எடுக்கல, பணக்காரர்களுக்கு பின்னால நைஸா போய் தான் அழகை காண்பித்து வாலிபர்களை வேட்டையாடி குறுக்கு வழியில சம்பாதிக்கல. அதனால போவா சொல்றாரு, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம். முந்தின நற்குணம் என்ன? 10 வருஷம் ஒரே புருஷனோட இருந்த, 10 வருஷம் உனக்கு குழந்தை இல்லை, இந்த புருஷன் வேணான்னு போல, அதுதான் முந்தின நற்குணம். பிந்தின நற்குணம் என்ன? உங்கள் மாமியாரோட இங்கே வந்த, இப்பயும் யூஆர் அ பர்ஃபெக்ட் கேர்ள், பர்ஃபெக்ட் லேடி. ஒரு கைத்தட்டல் ரூத்துக்கு கொடுப்பீங்களா? நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் போகும்போது அந்த சிஸ்டர் ரூத் எனக்கு கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்களே கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா சிஸ்டர்?
பரவாயில்ல, என்னைய பற்றி இவ்வளவு நானே யோசிக்கல, போவாஸுக்கு மேலே ஒரு டாப்பில் போயிட்டீங்களேன்னா இயேசுநாதர் போக சொல்கிறார். அதுதான் இன்னைக்கு டாப்பிக்கு, உத்தமர்களை பாராட்டி உயர்த்துகிற தெய்வம். அல்லேலூயா. இப்போது போவாஸ் உத்தமன் சொல்லிட்டேன், ரூத் உத்தமின்னு சொல்லிட்டேன். மாமியார் தான் பேலன்ஸாக இருக்காங்க. சீக்கிரமாக அவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேசிடலாங்களா? ரூத் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பாஸ்டமா படிங்க. ரூத் 3:1. பின்பு ரூத்தின் மாமியாகிய நகோமி ரூத்தை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க போவாஸ் மகளேன்றாரு, இங்க மாமியார் என்ன சொல்லணும்? என் மருமகளே. என்ன சொல்லணும்? என் மருமகளேன்னு தானங்க சொல்லியிருக்கணும். இந்த அம்மா சொல்லுது, என் மகளே, இவ்வளவு தியாகமா நீ வந்திருக்க, உனக்கு சௌக்கியத்தை தேடாம இருப்பேனோ என்று சொல்லி போவாசோடு இணைப்பதற்காக பிரயாசப்படுகிறாங்க அந்த அம்மா. இரவு நேரத்திலே போவாசை ரூத் சந்திக்கிறார். அது என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல. இரவு நேரத்திலே நகோமியுடைய பெர்மிஷன், வித் த பெர்மிஷன் ஆஃப் அவங்க மாமியார், ரூத் டைரக்டா போவாசுகிட்ட போல. ராத்திரி நேரத்தில் அவங்க மாமியாருக்கு கீழ்ப்படிந்து, மொர்தேகாய் எஸ்தருக்கு கீழ்ப்படிந்ததை போல மாமியாருக்கு கீழ்ப்படிந்து இரவு நேரத்திலே போய், நான் உமக்கு சொந்தக்காரி, உமக்கு விருப்பமானால் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தன் மாமியார் சொன்னதாக சொல்கிறாள். அப்பொழுது போவாஸ் ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த பதில் என்ன? ரூத் 3:12. இப்போது மகளே, 3:12, நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். இங்கே போவாஸ் அருமையான ரூத்தை பார்த்து சொல்கிறாள், இரவு நேரத்திலே நீ சொல்லுகிறபடி நான் சுதந்திரவாளி, அப்படின்னா நான் உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு முறை இருக்கிறது என்பது உண்மைதான். படிங்க. ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அப்பனா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் உனக்கு முறை மாப்பிள்ளை தான் ரூத்து, முடிக்க போகிறேன் கவனிங்க, நான் உனக்கு முறை மாப்பிள்ளை தான். ஆனால் ஒன்று உனக்கு தெரியணும், எனக்கு சீனியர் ஒருத்தர் இருக்கார், அவரும் உனக்கு முறை, அவர் எனக்கு அண்ணன், அவர்கிட்ட நான் போய் ஒரு வார்த்தை கேட்கணும். அவர் ஒருவேளை இல்லை ரூத் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, நான் ஒதுங்கிக்குவேன். எவ்வளோ விட்டு கொடுக்குற மனப்பான்மை பாருங்க. உத்தமன்னா நான் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பேச சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன். அவ்வளோ காரியத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். விட்டு கொடுக்குற யாராவது ஒரு பொண்ணை விட்டு கொடுப்பானா? ஏன்னா நல்ல குணமுள்ள பொண்ணு, கிளி மாதிரி இருக்கு பொண்ணு, உத்தமின் நல்லா தெரிஞ்சிச்சு, அதை கட்டுவானா போய் வாயாடியை கட்டுவானா? சொல்லுங்களேன் பிரதர், சொல்லக்கூடாதான் எனக்கு ஒரு ஆறுதலா? ஒவ்வொருத்தன் மாட்டிக்கிட்டு முழிக்கிற உங்களை நீங்கள் தங்கத்தில் தங்கம், வைரத்தில் வைரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்ன உடனே ரூத் அமைதலாக இருக்கிறா. அவன் சொன்ன வார்த்தையை நான் ஏற்கனவே சொன்னேன். சொல் தவறாத அந்த போவாஸ் தன் அண்ணனிடத்தில் போய் கேட்கிறார். அவர் சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு ஐடியா இல்லை, நீயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன நேரடியாக வருகிறார். கல்யாணம் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த காலை நேரத்தில் தேவன் உத்தமர்களை வெறுக்கிறதும் இல்லை. வசனத்தை சொல்லுங்க, இதோ தேவன் உத்தமர்களை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறது இல்லை. யாத்ராகமம் 14:27-28 வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். பொல்லாதவனாகிய பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கர்த்தர் அழித்தார். யாத்ராகமம் 14:27. எஸ்தர் புத்தகத்திலே 7:10 9:14 மொர்தேகாய்க்கு ஆமான் செய்து வித்த தூக்கு மரத்திலே
ஆமானையும் அவனுடைய 10 பிள்ளைகளையும் 50 முழ தூக்கு மரத்திலே கர்த்தர் போட்டார். பொல்லாதவர்களுக்கு அவர் கை கொடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 5:30 சொல்லுகிறது, பெல்ஷாத்சார் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினான், ஆலயத்தில் உள்ளவைகளை எடுத்து குடித்தான். அன்றைக்கு ராத்திரியிலே அவன் கொலை செய்யப்பட்டான். இதோ தேவன் உத்தமர்களை, வசனத்தை சொல்லுங்க சார், இதோ தேவன் உத்தமர்களை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு அமைதியில் எழுப்பி நிற்கலாமா? எஃப் மைனர் கொஞ்சம் காட்டுங்க. ஒரு சரணத்தை பாடி ஒரே ஓட்டம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் கண்களை மூடலாம். ஜெபிக்கிற பொறுப்பை பாஸ்டர் அம்மாவிடம் ஒப்பு கொடுக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து மறுபடியும் அந்த வசனத்தை நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லும்படி உங்கள் பாதம் பணிந்து கேட்கிறேன். இதோ சத்தமாய் சொல், இதோ தேவன் உத்தமர்களை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாப்பா, உம்முடைய பார்வையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உத்தமர்களாக இருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் தவறி போகலாம், இந்த வார்த்தை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். போவாசை போல, ரூத்தை போல, நகோமை போல அப்பா நாங்கள் உத்தமர்களாய், வேதத்தில் அநேக உத்தமர்களை நாங்கள் பார்த்தோமே, அவனுமாய் நாங்களும் வாழ்ந்து அப்பா ஸ்தோத்திரம், தேவன் அருளுகிற, தேவன் பாராட்டுகிற அந்த தயவையும் அந்த மேன்மையும் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமாப்பா, இந்த
நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக வாழ்ந்து காட்ட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். இதுவரையில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை, ஒரு உயர்வு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பாதையை காட்டியிருக்கிறீங்க. ரூத்தை போல தாழ்த்தும் பொழுது, போவாசை போல விட்டு கொடுக்கும் பொழுது, அப்பா நகோமியை போல பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தி நடக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வும் மேன்மையும் வேண்டும். தேவனீர் அப்படியாய் செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னை சொல்வதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. சொல்லுமா எல்லாரும்? இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். சொல்லுங்களேன், இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா. இரக்கத்தின் சிகரம் எல்லாரும் சொல்லுவோம், அவருடைய இரக்கத்தை பெறும் அளவும். மகாராஜா இரக்கத்தின் சிகரம் சத்தமா சொல்லுவோமா, இயேசு மகாராஜா மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நாங்கள் நடக்கும் பொழுது உங்கள் கிருபை, தயவு, உங்கள் இரக்கம், உங்கள் மகா பெரிய அன்பு, அப்பா உங்கள் ஈவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் ராஜா, ஸ்தோத்திரம். உங்க பார்வைக்கு நாங்கள் உத்தமராக இருக்கும் பொழுது, உத்தமர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு வர வேண்டிய மேன்மையும் உயர்வும் ஒருவரும் கெடுத்து போடக்கூடாதுப்பா. அது எதுவும் தடை செய்யக்கூடாது. எஸ் லார்ட், உங்க இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும்பா. அப்பா, உம்முடைய மகளாகிய ரூத்துக்கு போவாசுடைய இரக்கம் எப்படி கிடைத்ததோ, எங்க ஏசப்பாவுடைய இரக்கம் எங்க ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியாய் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததான அருமையான
ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தீர்க்காயுசை கட்டளையிடுங்கப்பா. இன்னும் அநேக தேவ வார்த்தைகளை, பரலோக மன்னாவை அவர்கள் மூலமாய் நாங்கள் புசிக்கவும் அதன் மூலமாய் நாங்கள் பலப்படவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. விசேஷமாக அவர் கடந்து செல்லுகிற ஊழிய பாதையில் நினைவு கூறுகிறோம் அப்பா. அநேக இடங்களுக்கு கடந்து செல்லுகிறார் கர்த்தர். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடா கோடியான மனிதர்களுக்கு கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம். அவர் செல்லும் இடமெல்லாம் உங்க பிரசன்னம் கூடவே செல்லட்டும். உங்க சமூகம் முன்னும் பின்பும் இடப்புறம் வலப்புறம் கடந்து செல்லட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய ஆலயத்தில் நிற்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரியோர், சிறியோர், வாலிபர்கள், முதியோர், கன்னிகைகள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் உங்க திருக்கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். காத்து நடத்துவீராக ராஜா. என் நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.